Hi all, welcome to Cook with A2A. Milk cake is highly appetizing because of its beautiful color and its texture. It tastes is awesome. So Palkova lovers எல்லாருமே கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. So let's get started. Kalakand இல்ல milk cake பண்றதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1.5 லிட்டர் full fat milk எடுத்துக்கலாம். இது buffalo milk. எருமைப்பால் யூஸ் பண்ணி செய்யும்போது நமக்கு நிறைய கலாக்கந்த் கிடைக்கும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் டேஸ்ட் செமையாக இருக்கும். இதுக்கு ப்ரிஃபரபிளாக ஒரு அயன் வெசல் யூஸ் பண்ணிக்கோங்க. அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இந்த பால் சுண்ட சுண்ட அலுமினியமோட ஸ்மெல் சில சமயம் வரும். அதனால் நம்ம அடிகனமான இரும்பு கடாயை எடுத்துக்கலாம். இப்போ பால் 3ல் 1 பங்கு ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம நெய் ஊற்றி தடவிக்கலாம். இதில் வந்து ஹீட் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி அலுமினியம் இல்லை ஸ்டீல் அந்த மாதிரி மெட்டீரியல் ஆன பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஹீட் நல்லா ரீட்டைன் ஆகும்போது அந்த நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வரும். ஸோ பட்டர் பேப்பர் போடலைன்னா நீங்கள் லேசாக அடுப்பில் காட்டிட்டு அதுக்கப்புறம் டீமோல் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். ஒரு டீஸ்பூன் எலுமிச்சைப்பழச்சாறு எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக வினிகர் இல்லை சிட்ரிக் ஆசிட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பால் 3ல் 1 பங்காக சுண்டணும். சுண்டினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சைப்பழச்சாறு, அடுத்தது 1.25 கப் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டே வரணும். ஓரங்களை எடுத்து விட்டுட்டே வாங்க. அந்த மலாய் வந்து நம்மளுடைய கலாக்கந்துக்கு செம டேஸ்ட் கொடுக்கும். தேவைப்பட்டால் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம். அடுத்தது 3 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடலாம். மறுபடியும் ஒரு 3 டீஸ்பூன் நெய், பால் கெட்டிப்பட மேலே தெறிக்கும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேகமாக வச்சா ரொம்ப தெறிக்கும். இப்போ கலர் மாறிடுச்சு. நீங்கள் கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால்கோவா மாதிரி நல்லா கிண்டிட்டு அப்புறமா ட்ரேக்கு மாற்றிக்கோங்க. நான் வந்து அடுத்த நாள் தான் சாப்பிட போகிறேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே எடுத்துட்டேன். இதை நம்ம நெய் தடவிய பாத்திரத்துக்கு இப்போ மாற்றிக்கலாம். இந்த கலர் இன்னும் நல்லா ப்ரௌனாக டீப்பாக வரதுக்காக நம்ம வந்து ஒரு திக்கான ஒரு டர்க்கி டவல் அது மாதிரி ஏதாவது எடுத்து நம்ம செட் பண்ணணும். மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த டவல் வந்து நம்ம கலாக்கந்த் மேலே இருக்க நெய்யெல்லாம் உறிஞ்சிரும். அவ்வளோதான். 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகும் இது நல்லா ஆறுறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் போடலைன்னா இதை எடுத்து லேசாக அடுப்பில் மிதமான சூட்டில் காட்டினீங்கன்னா உருகிடும். அப்புறமா நம்ம ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம். பாருங்கள் பட்டர் பேப்பரில் எவ்வளோ நெய் இருக்குது. இது செட்டாக எனக்கு ஃபுல் நைட் ஆச்சு. இப்போ நம்ம இது ஒரு தட்டத்துலேயோ போர்ட்லேயோ மாற்றிடலாம். இது பாலில் செஞ்சனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். வெளியில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அன்னன்னைக்கே சாப்பிட்றணும். பாருங்கள் எவ்வளோ கிரானியூல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. டெக்ஸ்டர் சூப்பர்பாக இருக்குது.
ஸ்வீட் ஷாப்பில் செய்கிற மாதிரி இந்த கலாக்கந்த் நம்ம வீட்லேயே செய்யலாம். இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், பிகாஸ் இது ரொம்ப ப்ரைஸியாக இருக்கும் ஸ்வீட் ஷாப்பில். இது கொஞ்சம் இல்லை, நிறையவே டைம் கன்சியூமிங் தான், பட் ஆல்வேஸ் வர்த் தி வெயிட்னு நான் சொல்வேன். ராஜஸ்தானோட origin and the milk cake or Kalakand, do try this for any festive occasion. எப்படி இருக்கு? பாலில் செஞ்ச ஸ்வீட் நம்ம உடனே 2-3 நாளில் சாப்பிடணும், அதிக நாள் வச்சிருக்க முடியாது. So hope you all enjoyed watching this video. If you like this video, give a thumbs up and do subscribe to Cook with A2A for more such videos, and also follow us on Facebook and Instagram for more video updates and information. Till then, happy cooking and don't forget to smile. Bye bye.